ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன் நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருடம் 2024 வருஷம் பெரிய பெரிய பிரம்மாண்ட படங்கள்லாம் உருவாக போகுது அப்படின்றத சொன்னா நீங்க எவ்வளவு ஆச்சரியப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம அந்தந்த பிரம்மாண்ட படங்களையும் தாண்டி மல்டி ஸ்டாரர் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய நட்சத்திர பட்டாளமே கொண்ட பல படங்கள் இந்த வருஷம் உருவாக போகுது, வெளியாக போகுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். 2023 எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த கொரோனாவோட தாக்குதல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய பேனர்ஸ் பெரிய பெரிய பிரம்மாண்ட படங்கள் பண்றதுக்கு தயக்கமா இருந்த காலகட்டத்தில் ஏராளமான ஃபீல் குட் பிலிம்ஸ் நம்ம 2023 வருஷம் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நிலைமை ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்ததுக்கு அப்புறமா பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்ட பெரிய படங்கள், அது மட்டும் இல்லாம பெரிய ஸ்டார் காஸ்ட் கொண்ட படங்கள், மல்டி ஸ்டாரர் படங்கள்லாம் இந்த 2024 வருஷம் உருவாகி ரிலீஸ் ஆக போகுது நண்பர்களே. அதெல்லாம் என்னென்ன படங்கள் அப்படின்றத தான் பட்டியல் போட்டு இப்போ இந்த லிஸ்ட்ல நான் சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோ சுவாரஸ்யமா இருக்க போகுது நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த 2024 நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஹீரோக்கள் படம்லாம் வரப்போகுது. அந்த ஹீரோக்களுக்கே அந்த படத்துல டஃப் கொடுக்கும் விதமா ஏகப்பட்ட முன்னணி நடிகர்களும் கூட சேர்ந்து நடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாருன்றதை இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டா பார்ப்போம். அதனால நேரம் கடத்தாம இப்ப வீடியோல போகுமா வாங்கோ. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா நான் சொல்ல போற படம் தான் கமலஹாசன் மற்றும் மணிரத்னம். இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 36 வருஷம் கழிச்சு இணைய போற படம் தான் தக் லைஃப் அப்படின்ற படம். ஏன்னா 1987 வருஷம் நாயகன் அப்படின்ற படத்துல தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றினாங்க. சுமார் 36 வருஷம் கழிச்சு தக் லைஃப் அப்படின்ற படத்தின் மூலமாக இணையறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை தயாரிக்கிறது மணிரத்னம் அவர்களோட ஓன் பேனரான மெட்ராஸ் டாக்கீஸ் மூலமாக தான் தயாரிக்கிறாரு. இதையும் தாண்டி இந்த படத்துல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஏப்பா எல்லாம் தெரியும்பா, பிரமோ தான் அடிக்கடி போட்டுருக்காங்களே யூடியூப்ல, நாங்களே பார்த்துட்டோம். நம்ம கமலஹாசன் அவர்கள் கூட ஏதோ ஜாப்பனீஸ் வர்மக்கலையா, ஜாப்பனீஸ் மார்ஷியல் ஆர்ட் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் பார்த்தோம்ப்பா. அதையும் தாண்டி இந்த படத்துல சுவாரஸ்யமா என்ன இருக்குன்னா, ஏஆர் ரகுமான் இருக்கிறாரு, அவரோட மியூசிக்ல இந்த படம் உருவாக போகுது. அதுவும் எங்களுக்கு தெரியும்பா, நீ மல்டி ஸ்டாரர் அப்படின்ற டாபிக் உள்ள தானே வந்த, டாபிக் விட்டு வெளில போய் என்னென்னமோ பேசிட்டு இருக்கியே. கமல் அவர்களையும் தாண்டி யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, துல்கர் சல்மான் அவர்கள் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் பண்றாரு. இது மட்டும் இல்லாம த்ரிஷா அவர்கள் கமல் அவர்களுக்கு ஜோடியா பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இதையும் தாண்டி ஜெயம் ரவி அவர்கள் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் பண்றாருங்க. இது மட்டும் இல்லாம விருமாண்டி படத்துல நம்ம கமல் அவர்களுக்கு ஜோடியா நடித்த அபிராமி அவர்கள் இப்ப இந்த படத்துல மறுபடியும் இணைகிறாங்க. இது மட்டும் இல்லாம சமீபத்துல வந்த தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த காஸ்டோட சேர்ந்து கௌதம் கார்த்திக் அவர்களும் இணைஞ்சிருக்கிறதா ஒரு கூடுதல் தகவல் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நடிகர்கள் இந்த படத்துல கூடிக்கிட்டே வராங்க. அவங்க எல்லாம் யாருன்றத இனி வரும் காலங்களில் தெரியும். மணிரத்னம் அவர்களை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அவரோட படங்களில் ஏராளமான படங்களை நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். அதிகப்படியா மல்டி ஸ்டார் படங்கள் தான் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தளபதி படத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு காலகட்டத்தில் வந்த பொன்னியின் செல்வன் வரைக்கும் மல்டி ஸ்டாரர் பிலிம்ஸ் அதாவது மல்டி ஸ்டார் கேஸ்ட அழகா ஹேண்டில் பண்ணுவார் மணிரத்னம் அவர்கள், கே பாலச்சந்திர அவர்களுக்கு அடுத்தபடியாக. அதனால இந்த தக் லைஃப் படத்திலையும் ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் வராங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, படம் விஷுவலா எப்படி வரப்போகுது அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போறது நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் கோட் த கோட் அப்படின்ற ஒரு படம் தான். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற மாதிரி தலைப்பு வச்சிருக்காங்க. ஃபுட்பால் மேட்ச்ல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பனா இந்த படம் கண்டிப்பா சுவாரஸ்யமான படமா தான் அமைஞ்சிருக்கும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் எல்லாம் வந்த உடனே ஒரு சில ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது ஹாலிவுட்ல வில் ஸ்மித் அவர்கள் நடித்து வெளிவந்த ஜெமினி மேன் படம் மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஏன்னா போஸ்டரும் அப்படிதான் இருக்கு, ரெண்டு விஜயும் கிட்டத்தட்ட கான்ட்ராஸ்டா இருக்கிறாங்க. அப்பா பையன் அப்படின்ற மாதிரிலாம் கதையை சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படம் ஒரு டைம் லூப் படம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு எப்பயோ சொல்லிட்டாரு. அதனால கிட்டத்தட்ட ஜெமினி மேனோட சாயல் கொஞ்சம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் பரவாயில்ல. ஜெமினி மேன எத்தனை பேர் பார்த்துருக்க போறோம், அதை பார்க்காதவங்க இதை பாருங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இதெல்லாம் சரி, இப்ப படத்தோட காஸ்டிங் குள்ள வருவோம். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துல எவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள்லாம் நடிக்க போறாங்க அப்படின்றத. இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல இந்த படத்தை நம்ம சொல்லணும் இல்லைங்களா. 2023 கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல விஜய் அவர்களுக்கு ஜோடியாக ஸ்னேகா அவர்கள் கிட்டத்தட்ட 22 வருஷம் கழிச்சு நடிக்கிறாங்களாம். வசீகரா படத்துல கடைசியா நடிச்சது. இது மட்டும் இல்லாம வில்லனாக பண்ண போறது நடிகர் மோகன் அவர்கள். இது மட்டும் இல்லாம அஜ்மல் அமீர் நடிக்கிறாரு, நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கிறாரு, நடன புயல் பிரபுதேவா நடிக்கிறாரு, ஜெயம் ரவி நடிக்கிறாங்க, ஜெயம் ரவியா ஜெயராம் நடிக்கிறாங்க, கொஞ்சம் வாய் குளறிடுச்சு. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நடிகர்கள் பட்டாலும் இந்த படத்துல கோட் படத்துல இருக்கு. அதனால இந்த படமும் பிரம்மாண்டத்துக்கு குறைச்சலே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்ப அடுத்ததாக மூன்றாவதா நான் சொல்ல போற படம் ரொம்ப காலமா நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கமலஹாசன் அவர்களின் படம் தான் இந்தியன் 2 அப்படின்ற படம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த படம் தயாரிக்க ஆரம்பிச்சு. ஆனா இந்த படத்துல காஸ்டிங் எல்லாம் யார் பண்றா, காஸ்டிங் யார் நடிக்கிறா அப்படின்றத மட்டும் பேசிடுவோம். மற்ற கதையெல்லாம் நிறைய ஏற்கனவே போன வீடியோல நான் பேசிட்டேன். இப்ப இந்தியன் 2ல கமலஹாசன் அவர்களையும் தாண்டி இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரம் பண்றவர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். இது மட்டும் இல்லாம சித்தார்த்த நடிகிறாரு, காளிதாஸ் ஜெயராம் நடிகிறாரு. இது மட்டும் இல்லாம பாபி சிம்மா, வினிலா கிஷோர், காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர்,
விவேக் மற்றும் பிரம்மானந்தம். இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த படத்தில் அமைஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட மேக்கப் செஷனுக்காக கமல் அவர்கள் காலையில் 5 மணிக்கே செட்டுக்கு வந்துருவாராம். 9 மணி வரைக்கும் அவருக்கு மேக்கப் போடுவாங்களாம். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மேக்கப் போடுவாங்களாம். அந்த அளவுக்கு பல வருடங்கள் கழித்து இந்தியன் 2 படத்துக்காகவும் கமல் அவர்கள் இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்காக ரொம்ப டெடிகேஷனா இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம பல வருடங்களா சங்கர் மற்றும் ஏஆர் ரகுமான் இவங்களோட கூட்டணி இந்தியன் 2 படத்துல உடையுது அப்படின்றது தான் ஒரு சின்ன வருத்தமான விஷயமே. ஏன்னா இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு. எப்பவும் போல இந்தியன் படத்துல மியூசிக் போட்ட மாதிரி ஏஆர் ரகுமான் அந்த படத்துல இல்லைன்றது ஒரு சின்ன வருத்தமாக இருந்தாலும் அனிருத் அவர்கள் அதை காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி நமக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மளும் பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப 4வதா சொல்ல போற படம் லால் சலாம் அப்படின்ற ஒரு படம் தாங்க. இந்த படத்துல எனக்கு பிடித்த சிரித்த காமெடியான விஷயமே என்ன தெரியுங்களா? ஆரம்பத்துல இந்த படத்தை என்னமோ ஆரம்பிக்கும் போது அதர்வாவை ஹீரோவா போட்டு ரஜினியை ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தின் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் முடிவு பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் ரஜினி அவர்களை கேமியோவா வச்சா எந்த படமும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் கேமியோவா பண்ண வள்ளி, அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் பாலச்சந்தரோட படத்துல கூட கேமியோவா பண்ணாரு, எந்த படமும் ஓடல. அதுக்கு பதிலாக அதர்வாவை தூக்கிட்டு விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இவங்களை கெஸ்ட் ரோலா போட்டுட்டு ரஜினி அவர்களை மெயின் ரோலா போட்டு ஒரு படத்தை பண்ணுவோம்னு சொல்லி இந்த லால் சலாம் படத்தோட கதையே உல்டா பண்ணிட்டாங்களாம். இப்போ ரஜினி அவர்கள் தான் அந்த படத்துல முக்காவாசி சீன் வருவாரு. அங்கங்க பிச்சு போட்ட மாதிரி நம்ம விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி விக்னேஸ்வர் இருக்காரு பாத்தீங்களா, பழைய நடிகர், அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்றாரு. சோ இதுவும் 2024 வருஷம் ரிலீஸ் ஆக போற ஒரு மல்டி ஸ்டாரர் பிலிம் லிஸ்ட்ல கண்டிப்பா வந்தே ஆகணும். ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய ஸ்டார் தானப்பா. 5வதா சொல்ல போற படம் வேட்டையன் அப்படின்ற படம். டிஜே ஞானவேல் அவர்களோட இயக்கத்துல லைகா ப்ரொடக்ஷனோட தயாரிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டாரோட ஒரு சூப்பரான படம் தான். இந்த படத்துல நம்ம ஏஆர் ரகுமான் இணைந்து விட்டார்ப்பா. அங்க விட்டதை நம்ம இங்க பிடிச்சிருவோம். இப்போ மேட்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துல ஒரு சூப்பரான கதாபாத்திரம் பண்றாரு. அந்த கண்ணாடியை கூட அப்படி ஒட்ட வைப்பார் பாத்தீங்களா, அதை கூட நம்ம கிராபிக்ஸ் நினைச்சோம். ஆனா அது உண்மை இல்லைங்க, அது கிராபிக்ஸ் எல்லாம் கிடையாது. அது உண்மையாவே ஒரு கண்ணாடி தான். அந்த கிளாஸை நீங்க அப்படி கண்ணாடியோட ஃப்ரேம் கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் பவர்ல ஒட்டிக்குமா. இந்த ஒரு டீசர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சென்னையிலேயே கிட்டத்தட்ட 9000 கண்ணாடி வித்து போச்சான். அவ்வளவு பேர் அந்த கண்ணாடியை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு கூலிங் கிளாஸுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் அமைஞ்சு போச்சு வேட்டையன் படத்தோட டீசரு. இதையும் தாண்டி ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியாக அமிதாப் பச்சன் அவர்கள் ரஜினிகாந்தோட சேர்ந்து நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஹம் அப்படின்ற ஒரு இந்தி படத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து 32 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சாங்க. அதோட இப்பதான் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமிதாப் அவர்களோட முதல் தமிழ் படம் இந்த படம் தான். அப்போ இந்த எஸ்ஜே சூர்யா கூட சேர்ந்து போட்டோ ஷூட்டு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருந்தது. அது என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தோட பேரு உயர்ந்த மனிதனுங்க. அந்த படத்துல எஸ்ஜே சூர்யா மற்றும் அமிதாப் இவங்க 2 பேர் தான் லீட் ரோலா பண்றதா இருந்தது. ஆனா ப்ரொடியூசருக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனைனால அந்த படம் அப்படியே நின்னு போச்சு. அதனால அமிதாப் அவர்களோட தமிழ் என்ட்ரி அந்த படம் கிடையாது, இந்த படம் வேட்டையன் தான். ஓகே, ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் இவங்க 2 பேரையும் தாண்டி ஃபஹாத் ஃபாசில் இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரம் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ராணா தகுபாதி பண்றாரு. ரித்திகா சிங், மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுங்களா? இந்த படம் முதல்ல சூர்யா அவர்கள் சைன் பண்ணக்கூடிய படம். ஏன்னா சூர்யா அவர்களை வச்சு ஞானவேல் அவர்கள் ஜெய் பீம் அப்படின்ற ஒரு படத்தை முடிச்ச கையோட சூர்யா அவர்கள்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஆனா சூர்யா அவர்கள் நான் இப்போ கங்குவா ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னனாலதான் இந்த படம் வேட்டையன்ற பேர்ல ரஜினி கிட்ட போயிருக்கின்றாங்க. எந்த அளவுக்கு இந்த படம் தான் அந்த படமான்னு தெரியல. ஆனா சூர்யா விட்டதை ரஜினி அவர்கள் பிடிச்சி கப்புன்னு உட்காந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப 6வதா நான் சொல்ல போற படம் தான் தலைவர் 171 அப்படின்ற ஒரு படம். லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்துல நோ எல்சியூ, நோ வயலன்ஸ், நோ ட்ரக்ஸ், நியூ ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரு படம். ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கக்கூடிய படங்க. அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படத்தை எடுத்து நம்ம பேசணும்னு வைங்களேன், நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற மாதிரி வெளில பந்தா கொடுப்பாரு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாருமே கேமியோ ரோலா அப்படின்றத நம்ம லியோல அனுபவிச்சிருப்போம். இதை சொன்னோன்னா விஜய் ரசிகர்கள்லாம் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையை சொல்லணும் இல்லைங்களா? விஜய் நல்லது பண்ணியிருந்தாருன்னா போன வீடியோல நான் அவரை பத்தி நல்லா தானே பேசினேன். சும்மா விஜய்க்கும் அஜித்துக்கும் நம்ம கொடை பிடிக்கிறது நம்ம வேலை கிடையாது. அவங்க ஆன் ஸ்கிரீன்ல கரெக்டா பண்ணா நம்மளும் கண்டிப்பா வெளில இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் ஒரு ரசிகராக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, அதை விடுங்க, அதை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம். இப்போ தலைவர் 171 வரேன். அதாவது இந்த படத்துல ராகவா லாரன்ஸ் அவர்கள் விண்ணலாம் பண்ணக்கூடியதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இந்த படத்தோட காஸ்டிங்குள்ள ராகவா லாரன்ஸ் அவர்கள் உள்ள வந்துட்டாரு. எஸ்கே அவர்களும் 99% இந்த படத்துல கன்ஃபார்ம் ஆயிட்டாராப்பா. அக்ரிமெண்ட்லாம் சைன் அடிச்சான், நம்புங்க. ஆனா எஸ்கே என்ன ரோல் இந்த படத்துல பண்றாரு அப்படின்றது யாருக்குமே தெரியல. எஸ்கே அவர்கள் உள்ள வந்ததுக்கு முக்கியமான காரணமே சமீபத்துல அவரோட பேரை சோசியல் மீடியால போட்டு நார் அடிச்சிட்டாங்க இல்லைங்களா? அதனால அந்த பேரை எப்படியாவது திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றதுனால நம்ம ரஜினி அவர்கள் எஸ்கே அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி என் படத்துல நடிச்சு உன் இமேஜை மறுபடியும் நீ காப்பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே நெல்சனுக்கு எப்படி உதவினாரோ, லோகேஷ் கனகராஜுக்கு எப்படி இப்போ உதவுறாரோ அது மாதிரி எஸ்கே அவர்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்றாரு. அதனாலதான் எஸ்கே அவர்கள் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி நம்ம அர்ஜுன் அவர்களும் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் பண்றாரா.
அதனால தான் அர்ஜுன் அவர்கள் புது கெட்டப்ல எதுலயும் ஒன்றுல சுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய மல்டி ஸ்டாரர் படமா அமைய போகுது. தெரிஞ்ச வரைக்கும் அந்த 3 பேர் இருக்கிறாங்க. தெரியாம இன்னும் நிறைய பேர் உள்ள வருவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். பாபி டியோல் கூட வந்தாரலாம். ஏழாவதா துருவ நட்சத்திரம் சாப்டர் 1 யுத்த காண்டம். எப்பா எவ்வளவு பெரிய பேருங்க. சாப்டர் 1 வரத்துக்கே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. சாப்டர் 2 எல்லாம் அடுத்த ஜென்மத்துல வரும் போல இருக்கு. உயிரோட இருந்தா நம்ம பார்ப்போம். அதாவது கௌதம் மேனன் உயிரோட இருந்தா அவர் படம் எடுத்தாரான்னு நம்ம பார்ப்போம். சரி, இந்த படத்தை பத்தி பேசும்போது டிவி சீரியல் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஏகப்பட்ட டிவி ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குள்ள கபகபகபன்னு உள்ள வந்துட்டாங்க. சரி, ஓகே, இதுவும் ஒரு பெரிய காஸ்ட் தானே, என்னன்றதை பார்த்துருவோம். நம்ம விக்ரம் அவர்களையும் தாண்டி ஜிவிஎம் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்றாரு. விநாயகன் பண்றாரு. ஓகே, ஓரளவுக்கு படத்தோட வில்லத்தனத்தை நம்ம தேத்திரலாம். பார்த்திபன் பண்றாரு, நிறைய பேசுவாரு. சிம்ரன் பண்றாங்க, ராதிகா பண்றாங்க, ரித்து வர்மா பண்றாங்க, மாயா கிருஷ்ணன் பண்றாங்க. எவ்வளவு பேர் பண்றாங்க பாத்தீங்களா? அப்ப அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் பாட்டோட அவங்கள கிளப்பி வெளில அமிச்சிட்டாங்க. என்னமோ இன்டர்னலா இஷ்யூவா. ஸோ இவங்க எல்லாருமே நடிக்கிற ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் தான் இந்த துருவ நட்சத்திரம். 2022 வருஷம் கிறிஸ்மஸுக்கு இந்த படத்தோட ரிலீஸை பிளான் பண்ணாங்க, டிலே ஆயிடுச்சு. போன வருஷம் தீபாவளிக்கு பிளான் பண்ணாங்க, டிலே ஆயிடுச்சு. இந்த வருஷமும் பிளான் பண்ணியிருக்காங்க. டிலே ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இல்லைனா இந்த படத்தை நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படத்தை வித்தாச்சு. கலைஞர் டிவி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். அதுவும் ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த படம் தியேட்டருக்கு வருமானது ரொம்ப பெரிய டவுட் தான். சரி, ஓகே, துருவ நட்சத்திரத்தோட கதை இப்படிதான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்ப அடுத்ததா 8வதா சொல்ல போறது மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான படம். FAR படத்தோட இயக்குனரான மனு ஆனந்த் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல வந்து ஆர்யா மற்றும் கௌதம் கார்த்திக் தான் லீடா பண்றாங்க. சரத்குமார் அவர்களும் மஞ்சு வாரியரும் ஒரு பெரிய சப்போர்ட்டிங் ரோல் பண்றாங்க. இந்த படத்துக்காக தான் ஆர்யா அவர்கள் கடா மாடு மாதிரி உடம்பேத்திட்டு இருக்காராம். இது மட்டும் இல்லாம சார்பட்டா 2 மற்றும் சைந்தவ் 2 படத்தையும் பண்றாரு. அதனால உடம்பு பயங்கரமா ஏத்திருக்காரு. இந்த படத்தை வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. சூர்யா அவர்களோட ஒன் ஆஃப் த நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த வருஷம் நவம்பர் மாசம் இந்த படத்தோட ரிலீஸ் பிளான் பண்ணிருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரி இந்த படம்லாம் வந்துடும். இப்ப அடுத்ததா 9வதா சொல்ல போறது தனுஷ் 50 அப்படின்ற படம். முதல்ல இந்த படத்தை வந்து தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஏஆர் ரகுமானும் நான் இசையமைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா தனுஷ் அவர்கள் நான் லீடா பண்ற ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா முதல் தனுஷ் அவர்கள் இந்த படத்தை இயக்கும் போது இந்த படத்துல விஷ்ணு மற்றும் SJ சூர்யா இவங்களே வந்து ஒரு லீட் ரோலா பண்ணட்டும், நான் ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் வந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் பேசினாராம். ஆனா விஷ்ணு விஷாலோட கால் ஷீட் பிரச்சனைனால விஷ்ணு வந்து இந்த படத்துல இருந்து வெளில போனதுக்கு அப்புறம் ஓகே ரைட், இந்த படத்துல நானே ஹீரோவா பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. இது மட்டும் இல்லாம என் கூட சேர்ந்து SJ சூர்யா அவர்களும் லீட் ரோல் பண்றாரு. சந்தீப் கிஷன் இந்த படத்துல முக்கியமான ரோல், காளிதாஸ் ஜெயராம் பண்றாங்க. அப்பர்ணா பாலமுரளி, நித்யா மேனன், செல்வராகவன் கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்றாருங்க. முதல்ல இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரத்துக்கு இசையமைப்பாளர் தேவா அவர்கள் கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு தனுஷ் அவர்கள். ஏன்னா ஒரு நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லன் வேணும்னு. ஆனா தேவா அவர்கள் ஒத்துக்கலையா, வேணாப்பா, என்னோட இமேஜ் வந்து இப்போ வரைக்கும் பாசிட்டிவா இருக்கு, இப்படி இருந்துட்டு போட்டோம் அப்படின்றனால இப்போ ஒரு வில்லன் நடிகரை தேடிட்டு இருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் இந்த D50யோட வில்லன் யாருன்றது நம்மளுக்கே தெரிய வரும். சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த ஒரு படம் நார்த் மெட்ராஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோரியா தான் இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அதனால நாமளும் பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு. இந்த வருஷம் கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்போ 10வதா நான் எந்த படத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி 10வதா நான் உங்ககிட்டே விடுறேன் நண்பர்களே. நீங்க எந்த படத்தை 24 இந்த வருஷம் எதிர்பார்க்குறீங்க, ஒரு பெரிய மல்டி ஸ்டாரர் படத்தை எதிர்பார்க்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதையும் தாண்டி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான சினிமா தகவல்கள் எல்லாமே நம்ம சேனல்ல வரப்போகுது. அதுக்கான முழு வேலையில நான் இறங்கிட்டேன். அதனால இந்த வருஷம் நம்ம சேனல்ல வர வீடியோக்கள் எல்லாமே புது புது தகவலாக உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோல வரும். இதை சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து நான் கிளம்புறேன். நன்றி, வணக்கம்.